நம்ம தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உடம்பு சரியில்லை, அப்போலோ மருத்துவமனையில் சேர்த்த காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? காலையில் வாக்கிங் போறாரு, சின்ன தலைவலி, சின்ன தலை சுத்தல் சின்னதாக வந்துச்சு, அவ்வளோதான். என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ நலத்திட்ட உதவிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கோசரம் எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை செஞ்சுனே இருக்கிறார். இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், காலை உணவு திட்டம், குழந்தைங்களுக்கு சாப்பிட்டு படிக்கட்டும் அப்படின்ட்டு இந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வர்றார். முதல் பட்டதாரிகளுக்கு 1000 ரூபாய் பணம், மகளிர் உரிமை தொகை, மகளிர் இலவச பேருந்து, எல்லா மாநிலம் அண்டை மாநிலம் பூரா நம்ம முதலமைச்சரை திரும்பி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அனைத்து கட்சியும் இதர கட்சிகள் எல்லாமே நம்ம கூட்டணி கட்சியும் சரி, என்னடா நம்ம முதலமைச்சர் இப்படி செய்யறாரு, மக்களுக்கோசரம் போராடுறாரு, மக்களுக்கு ஒன்று இறங்கி நிற்கிறார். ஒன்றிய அரசு பணம் நிதி கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி, இப்போ கூட நிதி ஒதுக்கல கல்விக்கு. முதலமைச்சர் எல்லாத்தையும் செய்யறாருன்னு எல்லாமே நம்ம முதலமைச்சரை திரும்பி பார்க்கலாம், எல்லாம் திரும்பி பார்க்கலாம். எல்லா கண்ணும் அவர் மேலதான் இருக்குது. துர்கால ஸ்டாலின் அந்நியார் அவர்கள் அவர் வீட்டுக்கு போனோடனே இந்த மிளகா, உப்பு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சுத்தி போடுங்க, அவர் மேல திஷ்டி பட்டு போச்சு. தமிழக மக்கள் அனைவரும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்க இருந்தா நம்ம திஷ்டி சுத்துமா இல்லையா? எல்லா குடும்பமும் உட்காந்து திஷ்டி சுத்தி போடல, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சுத்தி போடுவோம்ல. அந்த மாதிரி நம்ம தமிழக முதலமைச்சர் அவருக்கு திஷ்டி பட்டுருச்சு, ஆனால் தான் உடம்பு சரியில்லை. உப்பு, மிளகாலாம் தோறி பாருங்க, இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி சுத்தி போடுங்க, இந்த மாதிரி சுத்தி போடுங்க, இந்த மாதிரி சுத்தி தண்ணியில கரைச்சி விடுங்க. அப்பதான் அவர் மேல பட்டுக்கிற திஷ்டிலாம் போகும். திரும்பவும் நம்ம தான் வரப்போறோம் 26ல. இதை வகுத்தரிசல் பிடிச்சி போய் எவ்வளவு பேர் பொறாம பிடிச்சி போய் அவர் மேல கண்ணு வைக்கிறோம். திஷ்டி போட்டுருச்சு அவருக்கு. இந்த மாதிரி மிளகாயை எடுத்து சுத்தி போடுங்க, மிளகா இருக்கு பாருங்க, மிளகா, இதை எடுத்து சுத்தி போடுங்க அண்ணனுக்கு, நம்ம தமிழக முதலமைச்சருக்கு சுத்தி போடுங்க. இந்த மாதிரி திஷ்டி சுத்தி தூண் துப்பி முக்கட்டில் போடுங்க, எல்லா திஷ்டியும் ஓடி போயிடும். யார் என்ன சொன்னாலும் எல்லாமே பறந்து ஓடிடும். அவர் நலமுடன் வீட்டுக்கு வந்துடுவார் இன்னும் 2 நாள்ல. ஏன்னா அவருக்கு இப்ப ஒன்றும் இல்லை, ஃப்ரீயா தான் இருக்கு. குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம கோயிலுக்கு போய் வேண்டிக்குவோம். விநாயகர் கோயிலுக்கு போங்க, முருகர் கோயிலுக்கு போங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க, மகாதேவர் கோயிலுக்கு போங்க, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நம்ம தமிழக முதல்வருக்கு உடம்பு சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்குங்க, அர்ச்சனை பண்ணுங்க. சிறப்புடன் நம்ம தமிழக முதல்வர் திரும்பி வந்து 26ல நம்ம தான் முதலமைச்சராக வரப்போறோம். அவர் தான் முதலமைச்சராக வரப்போறாரு. நம்ம குடும்ப உறுப்பினர், நம்ம எல்லாமே ஒரு குடும்பத்தில் நம்ம உடம்பு சரியில்லை நம்ம பார்க்கல, அந்த மாதிரி மிளகா, உப்புலாம் திஷ்டி சுத்தி போடுங்க, கோயிலுக்கு போய் வேண்டிக்குங்க அவருக்கோசரம். நீங்க சுத்தும் போது என்ன சொல்லணும் தெரியுமா? ஊரு கண்ணு, உறவு கண்ணு, எதிர்கட்சிக்காரங்க கண்ணு, அண்டை மாநிலத்து கட்சிக்காரங்க கண்ணு, மோடிஜி கண்ணு, அமித்ஷாஜி கண்ணு, அண்ணாமலைஜி கண்ணு, எல்லா கண்ணும் முதலமைச்சர் மேலதான் இருக்குது. எல்லா கண்ணும் போகணும்னு வேண்டிக்குங்க. நம்ம சீமான் மாமா கண்ணு, நம்ம சித்தப்பு எடப்பாடி சித்தப்பு கண்ணு, எல்லாமே அதோட இன்னும் நடிகர் இருக்காரு பார்த்தீங்களா, நம்ம அண்ணன் விஜய், அவரு கண்ணு, எல்லா கண்ணும் போகணும். எல்லா கண்ணும் நம்ம முதலமைச்சர் மேலதான் இருக்குது. அதனால்தான் அவருக்கு உடம்பு சரியில்லை. எல்லாமே இந்த மிளகா, உப்பு எடுத்து சுத்தி இந்த பக்கம் 3 சுத்து, இந்த பக்கம் 3 சுத்து சுத்தி முச்சந்தில போடுங்க, எல்லாமே சரியா போயிடும். நன்றி, வணக்கம்.